அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரியவர்களுக்கான நோன்பு சட்டங்களை பற்றி கேட்குறதுக்கு எனக்கு சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளை இப்போ நான் என் கணவரிடம் கேட்க போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரம்லான் மாதத்தில் நம்ம நோன்பு வைக்கிறது ஃபர்த். இந்த ஃபர்லான நோன்பை விடுறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கா? அப்படி விட்டால் அதுக்கு நம்ம பரிகாரம் செய்யணுமா? நல்ல கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்மள நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னாக்கா, நோன்பு நோட்க முடியாதவர்கள் ஒரு நோன்பை விடுவதற்கு பரிகாரமாக ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கணும், இந்த கருத்தில் தான் அதிகமான மக்கள் இருக்காங்க. இது சம்பந்தமாக அல்லாஹ் குரானில் சொல்லும்போது சூரா பக்கரால 2வது அத்தியாயம் 187வது வசனத்தில் வரக்கூடிய நோன்பு சம்பந்தமான சட்டங்களில் ஒரு சட்டம் என்ன வருது? வ அலல்லதீன யுத்தீகூன ஃபிதியத்துன் தஆமும் மிஸ்கீன். நோன்பு நோட்க யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் ஏழைக்கு உணவளிக்கலாம். இதில் வரக்கூடிய யுத்தீகூனஹு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா, சக்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனால் பல பேர் இதை எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கனாக்கா, சக்தி இல்லாதவர்கள், அதாவது நோன்பு நோட்க சக்தி இல்லாதவர்கள் ஏழைக்கு உணவளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்திருக்காங்க. இதில் லா யுத்தி கூன அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் தான் சக்தி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வரும். யுத்தி கூன அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல நோன்பு நோட்க சக்தி உள்ளவர்களை தான் இங்கே குதிக்கும். யாருக்கு நோன்பு நோட்க சக்தி இருக்கிறதோ அவர்கள் நோன்பும் நோட்கலாம், அல்லது நோன்பை விட்டுவிடவும் செஞ்சுட்டு ஏழைகளுக்கு உணவளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துக்கு பொருள். ஆனால் இந்த வசனத்தை நாம் இப்போ பின்பற்ற முடியுமான்னா முடியாது. ஏன்னாக்கா இந்த வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே மாற்றப்பட்டுடுச்சு. அது சம்பந்தமான செய்திகளை இப்போ பார்க்கலாம். சலமா பின் அக்வா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதா புகாரியில் 4507வது ஹதீஸா இந்த ஹதீஸ் வருது. நோன்பு நோட்க சக்தி உள்ளவர்கள் நோன்பு நோட்க தவறினால் அதற்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிப்பது கடமை அப்படிங்கிற சூரா பக்ராவில் வரக்கூடிய 184வது வசனம் அருளப்பட்டப்ப யாரெல்லாம் நோன்பு நோட்காமல் இருக்க ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் நோன்பு நோட்காமல் இருந்துவிட்டு அதற்கு உண்டான பரிகாரம் இருக்கு இல்லையா, ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த பரிகாரத்தை செய்து வந்தார்கள். இதற்கு பிறகு இதை மாற்றி இதற்கு பின்னால் வரக்கூடிய வசனம் இறங்குது. என்ன வசனம்? உங்களில் எவர் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோட்கட்டும் என்று வரக்கூடிய சூரா பக்கரால வரக்கூடிய 185வது வசனம் அருளப்படுது. இதுதான் அந்த ஹதீஸில் உள்ள செய்தி. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா, நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நோன்புடைய சட்டம் எப்படி இருந்துச்சுனாக்கா, யார் நோன்பு வைக்க ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் நோன்பு வைக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட பொருளாதாரம் இருக்குது, உங்களுக்கு நோன்பு வைக்க நீங்கள் நினைக்கல அப்படின்னாக்கா அவர்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் பயன்படுத்தி ஏழைகளுக்கு அதற்கு பகரமாக உணவு கொடுக்கலாம். இப்படிங்கிற அந்த ஆப்ஷன் ஆரம்ப காலகட்டத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சு. ஆனால் அந்த சட்டம் இப்போ மாற்றப்பட்டுருச்சு. இப்போ என்ன கடமை அப்படின்னாக்கா, இப்போ என்ன சட்டம்னாக்கா, யாரெல்லாம் ரமலான் மாதத்தை அடைகிறோமோ அவர்கள் எல்லாம் நோன்பு வைப்பது கட்டாயம். அவர்கள் நோன்பு வைப்பதற்கு பதிலாக ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடுனா கொடுத்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதுதான் இப்போதுள்ள சட்டம். அப்போது யாருக்கெல்லாம் சக்தி இருக்குதோ அவங்க கண்டிப்பாக நோன்பு வச்சு ஆகணும். இப்போது நோன்பு வைக்க சக்தி இல்லாதவங்க நோன்பு வைக்காமல் ஏழைங்களுக்கு உணவு கொடுக்கலாமா? இல்லை, நாம் இதை அப்படியும் எடுத்துக்க முடியாது. ஏன்னாக்கா யாருக்கு ஒரு அமலை செய்வதற்கு சக்தி இல்லையோ அவங்களுக்கு அதோட கடமை கிடையாது. அப்போது நோன்பு வைக்க உங்களுக்கு சக்தி இல்லைன்னாக்கா நோன்பு உங்கள் மீது கடமை இல்லை. அதனால் அதற்கான பரிகாரமும் செய்ய தேவையில்லை. உதாரணமாக ஹஜ்ஜி கடமை இருக்குது. ஹஜ்ஜி உங்களுக்கு செய்ய சக்தி இருந்தால்தான் ஹஜ்ஜி செய்யணும். உங்களுக்கு செய்யக்கூடிய சக்தி இல்லை. அப்படி இருக்கிறப்ப அல்லாஹ் அதை பற்றி கேள்வி கேட்க மாட்டான். அதற்காக எந்த பரிகாரமும் கூட இல்லை. இதுதான் நோன்புக்கும் மற்ற அமல்களுக்கும். சக்தி இல்லாத ஒரு செயலை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்கவும் மாட்டான், அதற்கு ஏன் பரிகாரம் செய்யணும்னு கேட்க மாட்டான். இதுதான் உன்னோட கேள்விக்கு பதில்.